இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயிர் சாதம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தயிர் சாப்பாட்டுக்குங்க நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். அது 1 டம்ளர் எடுத்துக்கிறேனுங்க. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேனுங்க. நம்ம தயிர் சாப்பாடுனால கொஞ்சம் குறைவாக வேணும் இல்லைங்களா, அதையும் வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. அப்படியே வந்து நம்ம தயிர் சாப்பாடு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை மூடி போட்டுங்க, வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வெயிட் போயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இந்த சாப்பாடு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு மரக்கரண்டி வச்சு நம்ம கலக்கி விடலாம். நான் சூட்டோடய கலக்கிட்டோம்னா சாப்பாடு மசிஞ்சு வந்துடுங்களா, அப்புறம் ரைஸ் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் ஆற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் பாலெலாம் சேர்த்துக்கலாங்க. சாப்பாடு ஆறிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம வந்து தயிர் கலக்கிடலாம். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கிறதுங்க. அதே அளவுக்கு வந்து தயிர் ஊற்றிக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் தயிரில் ஊற்றி நல்லா கலந்துட்டுடுங்க. இந்தளவுக்கு நல்லா குறைவாக வந்துடுச்சு. இந்தளவுக்கு இருக்கணுங்க. தயிர் வந்து நான் பிடிக்காத தயிரை ஊற்றிக்கங்க. இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. 2 இல்லாட்டி 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்தம்பருப்பு செவந்துச்சுங்க, 4 வரமிளகா போட்டுக்கலாம். நான் குண்டு மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் நீல மிளகாய் இருந்தால் 2 போட்டுக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்குங்க. அது கூட வந்து 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுங்க. பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாங்க. அது கூட வந்து உலர் திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. திராட்சையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டு. அது கூட முந்திரி போட்டுக்குங்க. பாருங்கள், திராட்சை முந்திரி இதெல்லாம் செவந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. திராட்சையெல்லாம் உப்பி வந்துடுச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், திராட்சை வந்து இதை கொட்டிடலாம். இது கூட வந்துங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது கூட மாதுளம்பழம் போட்டுக்கலாங்க. கருப்பு திராட்சை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான தயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.